ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று வச்ச கருவாட்டு குழம்போட நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். சரியா, வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இது பாஸ்மதி ரைஸு. ரெண்டு கரண்டி சோறுலாம் பத்து அந்த கருவாட்டு குழம்புக்கு. அவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு தான் அந்த கருவாட்டு குழம்பு. அதே மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு பாருங்கள். சின்ன உள்ளியெல்லாம் போட்டு நல்ல மசாலா பொடியெல்லாம் போட்டு புளித்தண்ணி சூப்பராக செஞ்சு. இந்த வெண்டைக்காய் குழம்பு பாருங்கள். இது கருவாட்டு குழம்பு. எங்களுக்கு வீடியோ எல்லாம் இருக்க கேமராமேனும் இல்லை, யாரும் இல்லை. நம்ம தனியாகவே நம்ம போட்டு நம்ம தான் வீடியோ எடுத்துக்கொள்ளணும். சரியா, அதனாலே எங்கேயும் நமக்கு வியூவர்ஸ் எல்லாம் போக மாட்டேன். நல்ல பணக்கார மில்லியன் கணக்கு வீடியோக்கு மட்டும்தான் வியூவர்ஸ் எல்லாம் பார்க்கணும். நம்ம இந்த எங்களை போல சின்ன யூடியூப்ல வீடியோ போட்டாக்கா பார்க்கவே மாட்டீங்க. பாருங்கள், சூப்பரான கருவாட்டு குழம்பு. வெண்டைக்காய் போட்டு எப்படி இருக்கும் அடடா, இவ்வளோ ருசி அந்த கருவாட்டு குழம்பு. வேறு லெவல் கருவாட்டு குழம்பு. அதே மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்பு. பூண்டு அப்படி பிணைஞ்சி இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்கும், உருண்டை பிடிச்சி. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு. மாசி போல கருவாடு. சொல்லவே இல்லை. இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வேறு லெவல். அதனால் கருவாட்டு குழம்பு பார்க்கும்போதும் கத்திரிக்காய் பொரித்து போட்டாங்க, சூப்பராக இருக்கும். அதுமாதிரி வெண்டைக்காய் குழம்பும் வெண்டைக்காய் பொரிக்க வேண்டாம், சும்மலே ஆக்குங்க, சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த மாதிரி சமைச்சேன்னு சொன்னால் கருவாட்டு குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிடாதவங்களும் கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் தெரியுமா, அருமையான ஒரு சாப்பாடு. பாருங்கள், தட்டு மட்டும் தான் காலி.
செம்ம டேஸ்ட். தட்டும் காலியாச்சு, கையும் காலியாச்சு.